ஹலோ கைஸ், எவ்வளோ பேருக்கு வெண்டைக்காயை இப்படி செஞ்சா பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். கடையில இருந்து 1/4 கிலோ வெண்டைக்காவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி நல்லா ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படியே ஒரு வெண்டைக்காயை எடுத்து தலையையும் வாழையும் கட் பண்ணிட்டு 4 பீசஸாக போட்டுக்கோங்க. முத்தின வெண்டைக்காய் இருந்ததுன்னா தூக்கி போட்டுருங்க, இல்லைன்னா அதில் இருக்க முத்தெல்லாம் எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே நீல வாக்கில் கட் பண்ணிட்டு மசாலாவா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் கடலை மாவு, தேவையான அளவு சால்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கையில் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கூட 2 ஸ்பூன் தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஓரமாக வச்சிருங்க. இன்னொரு சைட் கடாயில் நல்லா சுட எண்ணெயை கொதிக்க விட்டு ஒரு வெண்டைக்காயும் ஒட்டாமல் எண்ணெயில் போட்டுக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஸ்லோ சிம்லேயே வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா மொறுன்னு கிறிஸ்பி ஃப்ரை லேடிஸ் ஃபிங்கர் ரெடி ஆகிடும். அதுலேயே இதை கர்ட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டீங்க, டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம். செஞ்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.